பிராண்ட் வீடியோவை ஃபர்ஸ்ட் டே வேணா லாஸ்ட் தேர்ஸ்டேவே பார்த்தாச்சு. இருந்தாலும் வழக்கம் போல இந்த ஸ்பாய்லர்ஸ் அவாய்ட் பண்றதும் ஒரு ரீசன்ங்கிற மாதிரி ஒரு சாக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு நானே இவ்வளோ லேட்டாக வீடியோ பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக பலரும் இந்த மாதிரியான சில மீம்ஸ் பார்த்துருப்பீங்க. தன்னோட புது லைஃபை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறான் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிறத ரைட் பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் த மூவி. அவனோட லவுட் பீப்புள் இல்லாமல் எப்படி அவனோட அந்த புது லைஃப் அவன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறத பார்த்து கற்றுக்கிறதுக்காகவாது அட்லீஸ்ட் இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னா ஸ்டில் ரிமெம்பர் 5 years பேக் நோ வே ஹோம் வந்து ரிலீஸ் ஆனப்போ அந்த வீடியோ கூட இன்னும் நம்ம சேனலில் இருக்குது. அது அந்த படம் பார்க்க நான் பக்கத்து டவுனுக்கு ட்ராவல் பண்ணது இல்லை ஒரு சின்ன விளாக் மாதிரி மேக் பண்ணி அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு 2 minute ரிவ்யூன்னு ஒரு கூத்து பண்ணி ஹைலைட் என்னன்னா வித் த சேம் ஹுட்டி ஐ வென்ட் டு திஸ் ஃபிலிம் ஆல்சோ. ஸ்பைடர்மேன் வரையிலே நல்ல ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் இன்னைக்கு நேற்று இல்லை, அது நம்ம டோபி மெக்கீரோட ஸ்பைடர்மேன்லேருந்து தான். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த காமிக்ஸ் கதையெல்லாம் விட்டுருங்க, அட்லீஸ்ட் ஃபார் மீ என்னோட ஜென்ரேஷன் பீப்புளுக்கு ஆல்சோ ஐ ஹோப் இந்த படங்கள்னு வந்து இந்த சூப்பர் ஹீரோஸ்னு அறிமுகமான சூப்பர் ஹீரோஸோட அறிமுகம்ன்றது வர்றப்போ அயன்மேனோ கேப்டன் அமெரிக்காவோ கிடையாது என்னோட சைல்ட்ஹுட்ல அறிமுகமானது. அதுக்கெல்லாம் ரொம்ப முன்ன இட்ஸ் ஸ்பைடர்மேன். அதனாலே என்னமோ அமாங் ஆல் தி சூப்பர் ஹீரோஸ்னு வர்றப்போ அட்லீஸ்ட் மார்வல்ல இருந்து வர்றப்போ ஸ்பைடர்மேன் கூட ஒரு எப்பவுமே ஒரு க்ளோஸ் கனெக்ட்ங்கிறது இருக்கும். அஃப்கோர்ஸ் டிசின்னு வந்தா ஆல் மென்ஸ் ஆர் பேட்மேன் இன்க்ளூடிங் மீ, அது வேற கதை, இன்னொரு நாள் பேசலாம். சிவில் வார்ல ஒரு டைலாக் இருக்கும் கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் கிட்ட சொல்ற மாதிரி, இந்த ஹீரோவா ஆக்ட் பண்ண ட்ரை பண்றத முதல் நிறுத்து அப்படின்னு. மார்வல் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், we can have all the greatest power in the world but not the person or people who we love. வெல் அது மட்டுமே கிடையாது, சாக்ரிஃபைஸ் பண்றதையுமே மார்வல்ல அது ஒரு பெரிய விஷயமா தான் போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் பர்டிகுலர்லி ஸ்பைடர்மேன்ல இது அப்போ அங்கிள் பென் சொன்னதுன்னு நினைக்கிறேன், வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது. இப்போ எதுக்கு நான் சம்மந்தம் பேசிட்டு இருக்கேன்னா, வெல் இந்த படத்தை பொறுத்தவரை அது இன்னைக்கு நேற்று கிடையாது, அகைன் நான் சொல்றேன், மார்வல்லே இதை அதாவது செல்ஃப்லெஸ்ஸா சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு விஷயத்த வந்து ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பர்டிகுலரா ஹீரோ ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னா செல்ஃப்லெஸ்ஸா. எண்ட் ஆஃப் த டே அந்த மாஸ்க்கு பின்னாடி உள்ளது ஒரு மனுஷன் தான், அவனுக்கு அந்த எல்லா ஹியூமன் ஃபீலிங்ஸும் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அவனுக்காக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி அவனோட அந்த சிட்டிக்காக அந்த சிட்டியில உள்ள பீப்புளுக்காக அப்படின்னு செல்ஃப்லெஸ்ஸா சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் இந்த படத்துலையுமே ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகாவே. ஒரு புது சூப்பர் வில்லன், ஒரு புது ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் டேக்கிள் பண்ண போறான் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஆர்வம் கண்டிப்பா படம் பார்க்க போறவங்களுக்கு இருக்கும். அந்த ட்ராக் ஒரு பக்கம் போனா கூட அதையெல்லாம் தாண்டி இந்த படம் மோர் ஒரு பர்சனல் ஸ்பேஸுக்கு போகும். நான் சொன்னது போல அந்த மாஸ்க்கு பின்னாடி உள்ள பீட்டர் பார்க்கருங்கிற ஒரு ஹியூமனோட பர்சனல் ஸ்பேஸுக்கு போகும். அதுதான் இந்த படம் வந்து மேஜரா ஹோல்ட் பண்ற சீன்ஸ் எல்லாமே. அந்த எமோஷன் தான் இந்த படம் பயங்கரமா ஒர்க் ஆகி இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன். நான் ஃபர்ஸ்ட் ஷோல படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போதே சிலர் பேசிக்கிட்டது படம் மீட் தான் அப்படின்னு. பட் எனக்கெல்லாம் வந்து படம் பீக்கு, இதெல்லாம் மீட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு முழு ரீசனும் நான் சொன்னது போல அந்த ஒரு பர்சனல் ஸ்பேஸுக்கு இந்த படம் போறனாலேயே எமோஷனலா பல பேரோட கண்டிப்பா இந்த படம் கனெக்ட் ஆகும். 2 weeks பேக் தான் ஒடிசி, இப்போ இது இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டி இருக்கும்னு சந்தோஷமா சொல்லலாம். இந்த சமயம் அடுத்தடுத்து ரிலீஸ் இருக்க படங்களை பார்க்கையில இந்த படம் அவ்வளோ திருப்தியா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ்ல அது வேற மாதிரி. கண்டிப்பா இந்நேரம் பலரும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 days மேல ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி. இவெல்லாம் நான் சொன்னதான் இந்த படத்தை பற்றின என்னோட ஒப்பீனியன். எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. படத்தை பற்றின உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட் அடுத்த படத்துக்காவது டைமுக்கு ஸ்பாய்லர் இல்லாத ஒரு வீடியோவோட சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.